Hi my dear new family. நாங்க கொஞ்சம் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறலான்னு பார்த்தா திடீர்னு திரும்பிட்டாங்க 3 பேரும். காரப்புறமா என்னம்மா அப்படின்னு அந்த கேட்டோட வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வாய்ஸை ஒரிஜினல் வாய்ஸை நீங்கள் கேட்டாவே உங்களுக்கு தெரியும். எஸ் சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் கூட சைலண்டாக இல்லை. அந்த கடைக்காரங்க போங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டான். கடைசியில் சொல்லிட்டான். நம்ம துண்டை வச்சு அடித்து தான் விரட்டலை. எப்போ போவீங்கன்னு கேட்டாப்புல. வாங்கினது என்னவோ 1-2 பொருள் தான் வாங்கினோம். இந்த ரேட்லாம் அதிகம். ஆனால் வந்து எல்லாமே சூப்பரான பொருள். 90s பார்த்த விஷயங்கள் எல்லாமே. ஈகிள் ஆமா அது விலை வைக்கணும். வாழும்பரை போராடு வழி உண்டு என்றே பாடு. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துறான். வாச்சிட்டு கேட்டா மெய் மறந்து போய் ஏன் இது வாங்கிக்கிறேன்ப்பா. அப்படி ஐ நீடுப்பா கூட இருக்கு. ஐ இதெல்லாம் பக்கத்துல தேஞ்சிருக்கு. இது வந்து மசாஜர். என்ன மசாஜர் தெரியுமா? இங்க பாரு. No way I'm going to be able to do this. டேய் என்னடா மூஞ்சி இது? இங்க பாரு என்ன பாரு. இங்க பாரு என்னன்னு. ஏய் நீ பார்க்காத. மனுஷன் இங்க பாரு. பாக்ஸ்ல எல்லாம் இருக்கும்ல அது. ஏய் சூப்பர் பா. ஏய் செம்ம இருக்கு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்க பாருங்க, பார்க்க எப்படி நீளமான பாம்பு மாதிரி இருக்கா? பாம்பு தான். இங்க பாருங்க 2 கண்ணு இருக்கு. இங்க பாருங்க நாக்கு இருக்கு. பார்த்துக்கோங்க. அதிசயத்தை பாருங்க. சமையல் ஆக்குறது. ஏய் சப்பாத்தி தேய்க்கிறது. அது வரைக்கும் நிலையில நான் பார்த்ததே இல்லை. ஏய் இதெல்லாம் நான் சின்ன வயசுல யூஸ் பண்ணிருப்பா. அது பேர் என்ன தெரியுமா? ஏய் இங்க பாருப்பா. இதுதான் என் சித்தி வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் சமயம் வாங்கி கொடுத்தது. சிராஜ் வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஈகோ ஐயோ நம்ம பார்த்தேன். அது மறந்துச்சு. வாங்கிக்கலாம். ஒரு வழியா வாங்கிட்டு வெளில வந்தாச்சு.
ஒரு வழியா உருண்டு பரண்டு நானே வந்துட்டேன். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். போயிட்டே இருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, கேமரா மேனை விட்டுட்டு போயிட்டு ஒண்ணு அவனை தூக்கி அள்ளி உள்ள போட்டாச்சு. இந்த மௌத்தார் கண்ணை வச்சு இவன் பண்ண அநியாயம் நீங்களே கேளுங்க. ஓகே, இப்போ சாப்பிட்ட பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் ஜீரணம் பண்ணணும். அதுக்கு வாக்கிங் போகணும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், டான்ஸை போட்டுவிட்டேன். ஆமா, என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கு தெரியுமா? மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்கு வைக்கும் நினைச்சதெல்லாம் நடத்தி வரும் நினைச்சபடி நினைச்சபடி வேண்டும் வரந்தா மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா. அதுக்கேத்த மாதிரி இவர் மட்டும் மியூசிக் வர வாசிட்டு இருக்காரு வாயிலேயே. ஜேர்னி ஃபுல்லா வந்துட்டு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அதுல இந்த பாட்டு தான் செம்ம ஹைலைட். இந்த மியூசிக் எது தெரியுமில, ஓடிட்டு இருக்கு. மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா, காத்தும் கடலும் நீ அம்மா, வானத்தை தோள் கொண்டு பாரம்மா, வந்தேன் தேடி நானம்மா, இந்த மனம் முழுதும் நீதானே, வந்த வழி துணையும் நீதானே, தங்கத்திருவடிய தொழுதோமே, எங்கும் மனம் முருகி அழுதோமே. தாயே துணை நீயே துணை நானே துணை வா. செம்ம பண்ணு, நம்ம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. டண்டடக்கா செம்ம பாட்டு. அடுத்து வர்ற பாட்டெல்லாம் நீங்க கேட்கணுமே. அவனுக்கு அது என்டர்டைன்மெண்ட் இருந்ததே இதுதான் போல இருக்கு. செம்ம மியூசிக், ஒரு வார்த்தை கூட விடாம ஆடி இருக்கீங்களே, ஒரு வார்த்தை கூட விட. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே, சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. அந்த போயிட்டு இருந்துச்சு, செம்ம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. மூணாம் பீரைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. மூணாம் பீரைய போல காணும் நெத்தி. அங்க பாரு ஹாட்டின்லாம் வேற பறக்குது நடுவுல. ஏய் தூங்கி எந்திரிச்சிட்டா, எவ்வளவு நேரம் இன்னும் ஆனா உங்க பாட்டு முடியல, எவ்வளவு நேரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். அப்படி இப்படி நானா ஒரு பாட்டை பாடிட்டு திரும்பி பார்த்தா மொத்த குடும்பமும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஃபிளாட்டு. ஆடிய ஆட்டம் என்ன, டன் 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 டன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. அந்த மாதிரி என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, நல்லா சாப்பிட்டோம், லைட்டா ஒரு டான்ஸ் போட்டோம். இவரை பாருங்க, முழு போட்டு டிசைனா படுத்துறாப்ல. காலையே முட்டு கொடுத்து பொரட்டு தலமா தூக்க விடாதாங்கல்ல. அப்ப 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாயணும்ல,
அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். எப்படி நான் சீட்டில் உட்காந்து தூங்குறேன், படுத்து தூங்குறேன். ஆமாம், ஒரு வழியாக ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியும் எந்திரிச்சிட்டாங்க. ஆமாம். இவர் எப்பவும் போல் செல் எடுத்து கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து என்ன நான் சொல்ல வர்றேன்னா, செங்கல்பட்டை நெருங்கிட்டோம். நாங்க இப்போ சென்னை கிட்ட வந்துட்டோம். சோல்ஜர்ஸ் அலர்ட் ஆயிருங்க. ஸோ எனக்கு இப்போவே கண்ணை கட்டுது. ஸோ இவ்வளோ நேரம் பிரைட்டாக இருந்த என்னோட கண்ணு வந்துட்டு அப்படியே கருன்னு ஆகுது. தூக்கமே இல்லை, 3 நாள் 4 நாள் ஒழுங்காகவே நான் தூங்கலை. ஸோ அந்த மாலையான அந்த ஒரு சூப்பரான ஒரு பொழுதை ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டலாம் அப்படின்னு அப்படியே மெதுவாக ஓடிட்டு போயிருக்கேன். கொஞ்ச நேரம் தான் தாங்கு செல்லா தாங்கு அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டுருக்கேன். தாங்கு நல்ல வேலைக்கு தாக்கு பேர தூ போட்டு வந்து மொத்தம் ஒன்று இருக்கும். நான் நினைச்சேன் தூங்குச்சலா தூங்குன்னு நினைச்சேன். அப்புறம் மொத்தமா குடும்பமே தூங்கிருமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி பல்ல கழிச்சுக்கிட்டு சென்னை வந்து கொண்டாந்து எல்லாரையும் தள்ளிடணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் வந்துச்சு ஒரு சம்பவம். கேளம்பாக்கம்னு ஒரு ஏரியா கொண்டாந்து வச்சிங்கயா, நல்லா வச்சிங்கயா கேளம்பாக்கம்னு ஒன்று. கரெக்டாக சென்னை மெயினில் வந்துட்டு நம்ம எவ்வளோ டிராஃபிக்கை அனுபவிப்போமோ அதை விட ஒரு 10 மடங்கு டிராஃபிக்கை கேளம்பாக்கத்துக்கு வரும்போதே, அதாவது நம்மளோட செங்கல்பட்டை தாண்டும் போதே உங்களுக்கே தெரியும். இந்த இப்போ தான் நான் செங்கல்பட்டோட டோல்கேட்டே தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆரம்பிச்சிது. அப்பா வெறுத்துட்டேன். நம்ம அங்கேருந்து ஒரு 12 o'clock கிளம்பியிருப்போமா மார்னிங்கு? ஆமாம், கரெக்டு 12 o'clock நாங்கள் கிளம்பினோம். திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க காரைக்குடியிலேருந்து அங்கே கிளம்பும் 12 o'clockலேருந்து நாங்கள் நியர்லி ஒரு 6 o'clockலாம் நாங்கள் சென்னை வந்து சேர்ந்துட்டோம். அதாவது செங்கல்பட்டை தாண்டிட்டோம். ஆனால் செங்கல்பட்டுலேருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மட்டும் ஆணிச்சு பாருங்க 2.5 hours ஆச்சு. பா, இதுதான் வாழ்க்கையிலே மோசமான தருணம்னு சொல்லலாம். அப்போ காப்பாற்றினது இளையராஜாவோட பாடல்கள் தான். அப்படியே கேட்டுட்டு ஒரு அப்படியே மெதுவாக நகண்டு வந்தேன். ஸோ ஒரு வழியாக நம்ம சென்னையை வந்து ரீச் ஆயாச்சு. இது வரைக்கும் நீங்கள் எங்களோட வீலாக வந்துட்டு மொத்த ஃபேமிலியும் சரி, மொத்த திருவிழா கூட்டத்தையும் சரி, எப்படி எங்களோட சந்தன ஊர்ஸ் விழா நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சரி, இவ்வளோ சூப்பரான பாட்டாக உங்களுக்கு எடுத்து நாங்கள் காமிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எஸ், கரெக்டு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிக்கிறீங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நிறைய நாங்கள் ஷேர் பண்ணுவோம். என்ன அறியாமல் நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மறுப்பில் அடிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்குமே கண்ணுக்கு நாங்கள் விருந்து அளிச்சிருப்போம் நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே மறக்காமல் ஒரு விஷயம் பண்ணணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வீடியோ உங்களுக்கு தேடி வரும். ஒரு வீடியோவும் போட கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு வந்து தேடி வரும். அது தயவு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. காசு கேட்கல, ஒன்றும் கேட்கல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு டாடா பாய் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ so much and bye bye.